அகெயின் ஒரு gift தான். பார்க்கலாம் இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாரும் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு தான் தெரியல எனக்கு. ஜிபி முத்துக்கு தான் ஒரு gift வரும், இல்லை நாட் கிஃப்ட்டு கிஃப்ட்டும் வரும், லெட்டர் வரும். அப்படின்னா யோசிப்பேன் அட்ரஸ் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னு. ஸோ அடுத்த ஜிபி முத்துவோட இதுவாக வந்து நம்ம வருவோமோ, சினிமாவில் நடிக்க போயிடுவோமோ. போங்க சீக்கிரம் போங்க. நிம்மதியாக இருக்கேன் நானாவது. ஓப்பன் பண்ணுங்க. என் தங்கங்களோடு சேர்ந்து ஓப்பன் பண்ணுறது நினச்சா ஒரே ஹாப்பி தான் எனக்கு. கிறிஸ்மஸ் இதுதான் நினைக்கிறேன், ஏதோ கிறிஸ்மஸ்க்காக தான் நினைக்கிறேன். எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்க. சூப்பராக இருக்கு. இது என்ன தெரியுமா? இது அவங்களே செஞ்சது. இது எனக்கு தெரியும். அவங்க ஆர்ட் இதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. கண்டிப்பாக இது அவங்களே செஞ்சதாக தான் இருக்கணும். ஆர்டிஸ்ட்டு இல்லை, நீ ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு நிரூபிச்சிட்டல. சொல்லவே இல்லை. ஐயோ சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஒன்றும் கடவுளே சூப்பராக இருக்கு. இருங்க வரேன். அம்மா இதில் வந்து இப்படி ஹேங் பண்ணுறதுக்கு பாருங்கள். கிறிஸ்மஸ் ஸ்டார். இருங்க வரேன். 1 ஓகேவா. இதுக்கு முன்னாடி வந்த பார்சலில் உள்ள கிறிஸ்மஸுக்கு இது பண்ண அந்த கிஃப்ட்ஸ் இதெல்லாம் வந்து என் பையன் வந்து இதில் தான் தொங்க விடணுன்னு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயில் தொங்க விட்ருக்கான். இது பாருங்களேன், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அம்மா இது செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்ல. தேங்க்யூ ஸோ மச். இங்கே பாருங்களேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கோல்டன் கலர். சாமி வாவ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளூ. இது உனக்கு பிடிச்சிருக்காடா? ஆமாம், இது மாதிரி தானே ஒரு ட்ரெஸ் கேட்டுட்டு இருந்த நீ, பஃப் வச்சது, பர்பிள் வித் சில்வரில். பியூட்டிஃபுல் காம்பினேஷன். பர்பிள் வித் சில்வர் வந்து பாப்பாவோட அம்மா இது என்ன இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. கடவுள் பாருங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படியோ ஒரு க்ரியேட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம பல்பை உருட்டுறோம், அவங்க இதை உருட்டுறாங்க. மல்டி டேலண்டட் அவங்க. ஆக்சுவலி ஷீ இஸ் அ டீச்சர், சூப்பரான ஒரு ஹோம் மேக்கர். இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. யூடியூப் வீடியோஸ் நிறைய பண்ணுவாங்க. ஆமாம், அவங்க ஸ்டூடெண்ட்லாம் கண்டிப்பாக பிரில்லியண்ட்டாக தான் இருப்பாங்க. அழகாக இருக்குது. இது எடு சாம். இந்த கலரும் சூப்பராக இருக்குது. இந்த கலர்ஸ் எல்லாமே அழகு. ஆனால் இது செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். இது என்னோட தான். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். நீங்கள் அனுப்புன இந்த இது வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்குது. இந்த கிரே கூட அழகுதான்டா, பியூட்டிஃபுல் இல்லை? இதுவுமே சூப்பர், அழகாக இருக்குது. கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தாங்க அன்னைக்கு. இந்த காம்பினேஷனும் பாருங்களேன் என்ன அழகாக இருக்குன்னு. என்னப்பா சூப்பர் சாம். We wish you a Merry Christmas. We wish you a செம்மையாக இருக்குது. ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் மேரி கிறிஸ்மஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள். நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இன்னும் இருக்குது, எடுங்க அதை. இது என்னன்னு தெரிஞ்சிச்சு. பிளான்ட்டு. எப்போயுமே எனக்கு பிளான்ஸ் ரொம்ப பிடிக்கும். என்னதான் இருந்தாலும் அதுதான் என்னோட பெரிய ஒரு இதாக இருக்கும். வாவ், இந்த கொடி அவுரி, ரைட்? அவுரி தானே இது? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சௌரி தான். அது என்னம்மா அவுரி? மாமா இது அவுரின்னு தான் சொல்லுவாங்க மாமா. பார்க்க சௌரி மாதிரி இருக்கு. சௌரி முடி வச்சு நம்ம பின்னுற மாதிரி நாங்கள் அதை செய்வோம். அதுதான் மண்ணோட எவ்வளோ அழகாக சூப்பராக வந்து சேஃபாக சேர்ந்துருக்கு. நான் இதை வச்சு கண்டிப்பாக வளர்த்துருவேன். அதுக்கு நான் இப்போ வந்து என்னால் வந்து அது என்ன சொல்கிறது, உணர முடியுது. நான் கொடுக்குற கிஃப்ட்ஸு ஒவ்வொரு தடவையும் கஸ்டமர்ஸ்க்கு இது பண்ணுறது வந்து அவங்க எப்படி ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கெல்லாம் எது எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். எத்தனை ஓட்ஸ் விழுகுதுன்னு பார்க்கலாம். இது அவங்க உழைப்புக்கு கிடைச்ச ஒரு இதாக வந்து இருக்கும். ஸோ ஸ்வீட். இது வந்து நம்பர் 1 வச்சுக்கலாம். ஓகேவா? இது 1. ஓகே, அழகாக இருக்குது. எவ்வளோ டைம் எடுத்து எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க.
இவங்களுக்கு இதை அனுப்பணும், இவங்களுக்கு இதை கொடுக்கணும், கிறிஸ்மஸ் வருது அப்படின்றதுக்காக நம்ம இதை அனுப்பணும் செய்யணும்னு இதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட நேரம் பாருங்களேன். 1 ஓகே, நம்பர் 1. இது வந்து நம்பர் 2, பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் 2. இது வந்து நம்பர் 3, இங்கே பாருங்கள், இது வந்து நம்பர் 3 ஓகேவா. நம்பர் 4. இது வந்து நம்பர் 4, இது பாரு நம்பர் 4 செம்மையாக கிளிட் ஆகுது சார். நம்பர் 5. இது வந்து நம்பர் 5. நம்பர் 6. நம்பர் 6. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி கிறிஸ்மஸ் ஸ்டார். யா எங்கள் வீட்டில் இந்த வருஷம் இன்னுமே நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த வருஷத்துக்கான கிறிஸ்மஸ் ஸ்டார் வாங்கலை. நாங்கள் இதை தான் தொங்க விட போகிறோம். என்ன ஒரு அன்பு இல்லை. இது நம்பர் 6 என்னடா, இது என்னடி இந்த பக்கம் பார்த்தாலும் இப்படி இருக்குது. லேட்டஸ்ட்டாக ஒரு ஜுவல் வந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஆன்டிக், இந்த பக்கம் பார்த்தா வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் இதில் உள்ளது அந்த மாதிரி உள்ளது தான் இதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. 6. நம்பர் 7. இதுவுமே பாருங்களேன், எக் யோக்கும் அண்ட் இதில் உள்ள வெளியில் உள்ள அந்த கலர் மாதிரி கிரே அண்ட் எல்லோ சூப்பராக இருக்குது. ஆட்டம் பாம். நம்பர் 8. நம்பர் 8 செம்மது. இதோட க்ரியேட்டிவிட்டி இருக்குது பாரு, வேறு லெவல். இது கடவுள் எவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருல இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு. எனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது இந்த ஆர்ட். நம்பர் 9. சுட்டு போட்டா சுட்டு நம்பர் 10. சுட்டு போட்டா வராதா. நம்பர் 10 செம்மையாக இருக்குது. நம்பர் 10 க்யூட். நம்பர் 10 ஓகே. நம்பர் 11. நம்பர் 11 என் ஹஸ்பண்ட் வந்து ஆக்சுவலி இது 11 இது நான் இப்போ தான் பார்க்குற மாதிரி இருக்கு. முன்னாடி இருந்துச்சா, நான் பார்க்கல, நோட்டீஸ் பண்ணலை. என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆக்சுவலி இந்த அன்பாக்சிங் வீடியோ பண்ணுறது வந்து இஷ்டம் இல்லைன்னு வைங்களேன். என்னம்மா அது கிஃப்ட் பண்ணால் நீ பாட்டுக்கு வச்சுட்டு இருமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன தெரியும் என்னோடய அன்பை நான் வெளிக்கெடுத்தணும். நம்பர் 12 இல்லை. சூப்பர். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், எந்த நம்பர்னு சொல்லிட்டு தங்குங்களா. கொடுக்கணுன்றதுக்காக இல்லை, ஒரு இன்வால்மெண்ட் வீடியோ பார்க்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு இதாக இருக்குன்றதுக்காக தான். ஸோ இது நம்மளோட அந்த பேர் என்ன, சோஃபியா ஸ்டீஃபன் vlogலையும் நம்ம இதை போடுவோம். அது பேர் என்ன, நம்மளோட தமிழ்ச்சி கார்டன்லேயும் இது பண்ணுவோம் பாருங்கள். தமிழ்ச்சி கார்டனில் பிளான்ட் போடுவோம். இல்லை அதை தனியாலாம் பிரித்து போட முடியாது சாம்குட்டி. எல்லாத்துலேயுமே இதை வந்து நம்ம பண்ணுவோம். எனக்கு எப்படி தேங்க் பண்ணுறதுன்னு தெரிலையே. வாயால் தான் தேங்க் பண்ணுவாங்க எல்லாரும். சரியா, நான் வாயால் தேங்க் பண்ணிக்கிறேன். டான்ஸ் ஆடி தேங்க் பண்ணவா, டான்ஸ் ஆடி பண்ணட்டுமா, தாங்காது. ஆமாம், இல்லை பாப்பா, டான்ஸ்லேயே தேங்க்யூ வணக்கம் வச்சு. இல்லை நான் வந்து பல்ப் கொடுப்பேன். ஓகே. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் வந்து தமிழச்சி கார்டனுக்கு அதை எடுத்துகிட்டு வாடா. அந்த ஒரு கிஃப்ட், என்ன ஒரு அங்கீகாரம் எனக்குன்னு ஒரு இது வந்து கொடுத்து பண்ணது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வீராஸ் கார்டன். மை டியர் லவ்லி வீராஸ் கார்டன். ஸோ அவங்க கொடுத்தது தான் வந்து இந்த தமிழச்சி கார்டனுங்கிற இந்த ஒரு சூப்பர்வான போர்டு. இது வந்து எப்படி அப்போ நினச்சாங்கன்னு தெரில. ஃபர்ஸ்ட்டு வந்தது இது தான் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபோட்டோ இது பண்ணி அந்த ஒரு இது இருக்குமே ஸ்டெஃபி எங்கேடு, அது இன்னும் நிறைய ப்ளீஸ் நான் இதில் காமிக்கல அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க. இதை பிடிச்சிக்கோப்பா, இதை பிடிச்சிக்கோ. இதுதான் அரசி. தேங்க்யூ ஸோ மச் அந்தமான் அரசி. அந்தமான்லேருந்து நம்மளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்ரீலங்காவிலேருந்தெல்லாம் எனக்கு வந்தது. சில இது வெளியில் சொல்லக்கூடாதுன்றதுனால நான் வந்து அவங்களோட விருப்பப்படி நான் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து அதை வந்து நான் சொல்லலை. ஸோ வெரி சாரி. இது வந்து இவங்க உஷா மேம் தானே கொடுத்தாங்க இது. ஆமாம், ஊட்டி போனப்போ. யா சூப்பர். இது செம்ம க்யூட். இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இது வந்து ஆக்சுவலி நேச்சுரல் இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் அந்த இது வந்து பண்ணணும், டஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த இது கலர் இருக்குது, அதுதான் சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய இது வந்து என்னோடய வெல்விஷர் கீதாம்மா கொடுத்தது தான். இது வந்து அவங்களே ட்ரா பண்ணது. நிறைய வீடியோவில் அது காமிச்சிருக்கேனான்னு எனக்கு ஞாபகம். நிறைய வீடியோவில் ஒரு வீடியோவில் கூட காமிக்கலன்னு தான் நினைக்கிறேன். அது போக எனக்கு பிடிச்ச பிளான்ட்ஸு சென்பா மேம் கொடுத்த அந்த கிளிட்டர் ஆர்கிட், ஐ திங்க் அதுக்கு பேர் கிளிட்டர் ஆர்கிட்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். இது வந்து இந்த ஸ்டோனில் அம்மா வந்து இது அவங்க இது சாதாரண கூழாங்கல் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த இது பண்ணி வரைஞ்சி இதை அனுப்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது இன்னும் நிறைய என் ஹஸ்பண்டுக்கு என்ன எனக்கு என்னோட
ஆமாம், அதுக்கு ஒரு தனி வீடியோவே பண்ணணும்னு நினச்சோம். நான் எடுத்துகிட்டு வாடா, இதில் ஜஸ்ட் முன்னோட்டம் மட்டும் காமிக்கிறேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நம்ம ஃபாலேஜ் கொடுக்கும்போது இவங்க கீதாம்மா வந்து எங்கள் ஊர் தான் இது அவங்க கொடுத்தது. அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபாலேஜ் சேல் பண்ணும்போது மார்னிங் என்னோடய ஸ்டேட்டஸ் செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கும். என்னோடய யூடியூப் வியூஸ் வந்து அதிகமாக போதும் இல்லையா, ஸ்டேட்டஸ் வியூஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக போகும். அதை வச்சு நாங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்சே வாங்கியிருக்கோன்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களால் வந்த கிஃப்ட் தான் அதுவும், அந்த ஸ்மார்ட் வாட்சும் சொல்லப்போனால். ஏன்னா சுப்ரீம் மொபைலா அதில் வந்து ஹையஸ்ட் அந்த இது ஸ்டேட்டஸ் வந்து இருக்கிறத கொண்டு வந்து காமிச்சா அந்த ஸ்மார்ட் வாட்ச் ஃப்ரீ. அது உங்களால் கிடைச்சது தான். ஆக மொத்தம் நீயா வந்து எதுவுமே உழைச்சி வாங்கலாமான்னு கேட்காதீங்க. குட்டி குட்டி பல்பாக விற்கிற உனக்கு இவ்வளோ கிஃப்ட் வருது, பெரிய பெரிய பல்பாக விற்கிறேன். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கூட இல்லை மாமா. நானே உங்களுக்கு கிஃப்ட் மாமா. இதை தான் மாமா நான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட. நானே கிஃப்டாக இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து அந்த ஸ்டேட்டஸில் உள்ள ஃபோட்டோவை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, ஏன்னா என்னோடய கலேடியம் ஒன்று இப்படி தலையில் வச்சுட்டு இப்படி காமிச்சேன், நான் காமிச்சு இது பண்ணது அதில் வந்தது தான். அங்கே இருக்குதுல, அது பேர் கிறிஸ்மஸ் கலேடியம், கரெக்டு தான். பிளான்ஸாக வந்த கிஃப்ட்ஸ் நிறைய வந்து என்னால் காமிக்க முடியல, எல்லாம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிரியதர்ஷினி, மை சிஸ்டர், சென்னை. பிரியதர்ஷினி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் நீ மெசேஜ் வை. ஸோ அவங்க வந்து நிறைய கிஃப்ட் அவங்க வந்து பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் பாப்பா தம்பி அந்த டைரி அதெல்லாம் அவ்வளோ இதாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அது வந்து ரொம்ப யோசிச்சு நீ பண்ணேன். ஸோ ஃபாலேஜ் வந்து இப்போ ரொம்ப சேல் பண்ணுறதுனால அந்த கான்டாக்ட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சுன்னு வைங்களேன். பட் ஸ்டில் தே ஆர் மை சப்போர்ட்டர்ஸ். சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸி ஷெட்யூலில் எப்படின்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் இருக்குது, போயிட்டுருக்குது. அவங்க ஒரு கவர்மெண்ட் டீச்சர், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது இன்ட்ரெஸ்ட்டு கார்டனிங்கில், அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இதையே இவ்வளோ நேர்த்தியாக பண்ணுறவங்க, ட்ரூவாக பண்ணுறவங்க, அவங்களுக்கு வந்து நான் எப்படி தேங்க் பண்ணுறதுன்னே தெரில. ரியலி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு வா, கொண்டு வா பார்ப்போம். இது பண்ணு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து கிஃப்ட்டு கிடையாது, மோர் தென் 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். கிஃப்ட்டு கிடையாது, அவங்களோட திறமை. அதை வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அக்கா அது நல்லா இருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவி ஒன்று சொல்லி ஒருத்தவங்க, இது அவங்களே பெயிண்ட் பண்ணது. மெட்டீரியல் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாலில் வந்து மாமா இதில் அவங்க வச்சு காமிக்கிறீங்களா, வாலில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு மான்ஸ்டீரா ரொம்ப பிடிக்கும். சைலோக்கி, இது வந்து பார்த்திங்கன்னா சைலோக்கி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபாலேஜ். அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட போத்தோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபரா மாஸ்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இது நான் இதை பற்றி ஒரு தனி வீடியோ பண்ணுறேன் தங்கங்களா. ஸோ இது தனியாகவே நான் பண்ணுறேன், இதுக்காக ஒரு தனி வீடியோ பண்ணுறேன். அவங்க நம்பர் வேணும்னு கேட்குறவங்களுக்கு நான் அந்த நம்பர் தரேன் நான், ஓகேவா? கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி தான். ஸோ இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி அன்பு தந்தவங்க எல்லாருக்குமே தமிழச்சிக்காரன் எவ்வளோ ட்ரூவாக இருந்தால் நீங்கள் உங்கள் அன்பை இப்படி காமிப்பீங்கன்றது இது மூலியமாக வந்து தெரியுது. நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து நான் இன்னும் அப்லோட் பண்ணலை, அதை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தங்கம், நீங்கள் எனக்கு கொடுத்த சூப்பரான இது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. என் பையன் வந்து கிறிஸ்மஸ் மோடு வர மாதிரி வீட்டில் அங்கங்கே வந்து இதை கட்டி தொங்க விட்டுட்டான். இது நீங்கள் கிஃப்ட்டுக்குள்ளே கிஃப்ட் இருந்ததில்ல, அதுதான் இது. நீங்கள் கொடுத்த அந்த கிறிஸ்மஸ் இது ஃபுல்லாக கிஃப்ட்ஸ் இதெல்லாம் அவன் ஒரு ட்ரீ செட் பண்ணி போட்டிருக்கான். நான் இந்த வீடியோவிலே ஒரு கிளிப்பிங்ஸ் நான் ஒன்று ஆட் பண்ணுறேன், இல்லைனா நான் ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸில் தமிழச்சி_garden 2021 என் பையனை பாருங்கள், லேசர் லைட்டை போட்டு எப்படி விட்ருக்கான் பாருங்களேன். இதில் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வேஸ் இதில் வந்து தங்கம் நீங்கள் கொடுத்தது தான் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச எல்லோ பால் அனுப்பியிருக்கீங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு இதில் வந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கிஃப்ட்ஸு தான். இது அழகாக தொங்க விட்டு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. சாண்டா கிளாஸ் எங்கே சாண்டா, குட்டி சாண்டா பாருங்கள், குட்டி சாண்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு க்யூட்டாக இருக்குல்ல அந்த குட்டி சாண்டா, செம்ம க்யூட். இது நெக்ஸ்ட் வீடியோ நான் இதுக்கப்புறமே தொடர்ந்து அப்லோட் பண்ணிடுறேன். இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே சூப்பராக. சாம் சே தேங்க்யூ அவங்களுக்கு, ஆண்டி சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குதுல்ல. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச். இது ஸோ இந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு கிறிஸ்மஸாக இருக்குது.
எங்களை இந்த சந்தோஷத்துக்கு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் கடவுளுக்கும் ரொம்ப 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 நன்றி. ஹாப்பி கிறிஸ்மஸ் தங்கங்களா.